இந்த வீடியோவில் செல்ஃபாக நமக்கு எப்படி நம்ம அளவு எடுத்துக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரியோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். நம்மளுடைய ரைட் சைடு இருக்குது இல்லையா, ஸோ ரைட் சைடு மேலே வரும். அதுதான் நமக்கு எவ்வளோ பெரிய பார்டர் நமக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். எனக்கு இது பார்டர் சைஸ் வேணும். ஸோ நான் பார்டர் சைஸ் வச்சேன்னா ஒரு 3.25 இன்ச் வருது. அதோடு மடிச்சுக்கிறேன். ஓகேவா? சாரியோட நல்ல பக்கத்தை மேலே போட்டு நம்ம ரைட் சைடில் இருக்கிறதுல வந்து நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ அதை மடிச்சுட்டு அதை அயன் பண்ணிக்கோங்க. அது ஒரு அளவு, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போது அந்த மடித்ததை விட்டுட்டு மீதி வந்து 2ஆக மடித்து, ஓகேவா? ஸோ நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி நல்லா 2ஆக மடித்து அதை மார்க் பண்ணிக்கோங்க அயன் பண்ணி. அடுத்ததாக அதை பிரிச்சிட்டிங்கன்னா சென்டரில் லைன் இருக்கா, அதோட பாதியாக மடிக்கணும். இது வந்து நான் 9 மடிப்புக்கு சொல்கிறேன். மறுபடியும் அதை மறுபடியும் 2ஆக சென்டர் மடிப்புக்கு நேராக மடிக்கணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 பார்ட் இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து அதையே வந்து இன்னொரு சைடு ரிப்பீட் பண்ணணும். நாம் அந்த மடித்ததை விட்டுறணும், அதை பிரிக்காமல் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த இதை பாதியாக மடிச்சுட்டு மறுபடியும் அதையும் 2ஆக மடித்து நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்போது சாரியை விரிக்கணும். ஓகே, சாரீ விரிக்கும்போது நல்ல பக்கத்தில் அந்த ரைட் சைடு மடித்தோம் இல்லையா, அது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நமக்கு லைன் தெரியுது இல்லையா, அந்த லைன் மேலே வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் பிஞ்ச் மட்டும் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு கிள்ளுன மாதிரி 2 பிடிச்சிக்கோங்க. அந்த லைன் மேலேயே தான் வச்சுட்டு வரணும். மேலேயும் கீழேயும் இப்படி பிஞ்ச் பண்ணி பிடிங்க. ஸோ லைனுக்கு மேலே தான் வைக்கணும், கொஞ்சம் கீழேயோ லைனை தாண்டியோ வைக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மேல் மடிப்பு அடுத்த மீதி மடிப்பெல்லாம் ஒரே மாதிரியே வந்துடும். அடுத்ததாக வந்து சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பின் எப்பயுமே நம்ம சென்டரில் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிவிட்டு இந்த லென்த்தில் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டே போகணும். யூஸ்வலி 1 முழம் அளவுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஹேண்டில் பண்ணுற முடிகிற தூரம் மட்டும்தான் எடுக்கணும். இல்லைன்னா நடுவில் உங்களுக்கு ரொம்ப கசகசன்னு ஆகிடும். அதனால் உங்களால் எவ்வளோ தூரம் கலையாமல் ஒரே மாதிரி மடிப்பை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டும் எடுங்க. ஒரு தடவை எடுத்துகிட்டு மறுபடியும் அழகாக 1 by 1 வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மடிப்பு எதுவும் வெளில வராமல் அரேஞ்ச் பண்ணிட்டு அயன் பண்ணிவிட்டு அப்புறமா பின் பண்ணுங்கள். இது நம்ம எப்பயும் பின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எப்பயுமே லாஸ்ட்டாக பின் பண்ணதை கிளிப் பண்ணிக்கணும். இப்போ கிளிப் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டிஷனை நான் அதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணி பின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரஃபாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸ் வருதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிட்டு, ஓகே, சின்னது பெருசாக போகாமல் பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி சைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு அப்புறமா பின் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் நிறையா அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் மோஸ்ட்லி நோ ஹீட்டில் தான் பண்ணுவேன். ஒரு டெமோக்காக நான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அகெயின் அடுத்தது நான் இன்னொரு தடவை அதே மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களால் ஹேண்டில் பண்ணுற முடிய தூரம் மட்டும் எடுங்க. ஒரு தடவை இது பண்ணிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு பின் பண்ணுங்கள். ஸோ பின் பண்ணிவிட்டு இதையே ரிப்பீட் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடு வந்து ஒன்ஸ் மடிப்பு சின்னது பெருசாகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு
நேராக வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மடிப்பு வந்து சின்னது பெருசாக ஆகிடும். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அயர்ன் பண்ணிவிட்டு அகெயின் பின் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து செல்ஃபாக நம்ம செப்பரேட்டாக அளவு எடுத்து இது பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ எனக்கு நான் வச்சு பார்க்குறேன் இந்த சைஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. வேணும்னா முன்னாடியோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ நான் பின் பண்ணிக்குவேன் தேவைப்பட்டால். பட் இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கிறனால நான் அந்த பின்னை வந்து எக்ஸஸ் மாற்ற போகிறதில்ல. இப்போ நம்ம அப்படி வச்சுட்டு சுற்றினோம்னா சுற்றிட்டு நம்ம சென்ட்ரு வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு பின் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே நம்ம சொருகுவோம் இல்லையா, அந்த உள்ளே சொருகிறதுல இருந்து ஒரு சுற்றி சென்ட்ரு வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு பின்னை. ஸோ பின் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பின்னு இது வந்து எக்ஸஸ் பின்னை ரிமூவ் பண்ணுறேன். அந்த பின்னில் இருந்து நம்ம ரெண்டாவதாக பண்ண பின் வரைக்கும் இந்த வேஸ்ட் ப்ளீட் எடுத்துகிட்டே போகணும். ஓகே, ஸோ ஒரே மாதிரி மினிமம் 5 ப்ளீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் 5. ரொம்ப நிறைய எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சொருகும் போது வயிறு ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் அளவாக எடுத்துகிட்டு சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இப்படி போட்டும்போது முந்தி வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும், உள்ளே சுற்றுறது நம்ம சைடு இருக்கும். இதை வந்து மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாமல் மொத்தமாக எடுத்து ஃபஸ்ட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறமா அடியிலேருந்து எடுத்து அதை இது பண்ணுறேன். இது வந்து பின் மேலேயே தெரியலாம், ஏன்னா இந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 5 எடுத்தோமோ 6 எடுத்தோமோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போயிடும். ஸோ லாஸ்ட்டாக கீழே வந்து ஒன்று இது பண்ணேன். பார்த்திங்கன்னா இது நான் ஹீட்டே இல்லாமல் தான் செட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட் சில்க்கு நீங்கள் அப்படி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணும்போது முந்தி நம்ம சைடு இருக்கணும், உள்ளே சொருகிறது அந்த சைடு இருக்கணும், சாரீ திருப்பி போட்டிருக்கணும். ஓகேவா? சாரீ திருப்பி போட்டு அந்த சைடு உள்ளே சுற்றுறதை வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பெரிய ஃபஸ்ட்டு மடிப்புக்கு உள்ளே தான் மீதி எல்லா மடிப்பும் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டு இது வந்து ஃபினிஷிங் வராது. அடுத்ததாக வந்து நம்ம முந்தி பார்ட் வந்து மேலே போட்டு கிளிப் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி சாரீ கொஞ்சம் வச்சுக்கோங்க. சென்ட்ரு பார்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கணும். ஸோ எல்லா மடிப்பும் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம 9 ப்ளீட்ஸ் எடுத்தோம், ஸோ 9ம் இருக்கும். லைட்டாக ஹீட் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னு பார்க்குறேன். அதே மாதிரி அகலம் வந்து இதில் இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஓகே, அந்த ப்ளீட்ஸ்க்கு நடுவில் கேப் ஒரே மாதிரியே இருக்கணும். தள்ளி வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சாரியோட அகலம் எவ்வளோ அகலம் இருக்குதோ மடிப்பு அதே அகலத்துக்கு வெளியில் விட்டுருங்க. ஓகே, ஸோ வெளியில் விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து நான் அப்படியே எடுத்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் ஒரு தடவை நீட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் மெஹந்தி இந்த சாரீ ப்ரீப்ளீட் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை வந்து நான் 2 மடிப்பாக மடிக்கிறேன்.
இங்கே அயன் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப சுருக்கமாக இருந்தால் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா லைட்டாக ரைட் சைடு நான் நகர்த்திக்கிறேன். சாரியை சென்டர்லேருந்து ரைட்டுக்கு நகர்த்திட்டு அந்த ரைட் சைடில் இருந்ததை அந்த மடிப்பு மேலே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரெண்டு டைம் ஃபோல்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்படி எடுத்திங்க அப்படின்னா அந்த மடிப்பு வந்து அழகாக மேலே வந்துடும். எக்ஸஸாக இருக்கிற பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இப்படி நீங்கள் வச்சுட்டு அந்த முந்தி பாட்டு இருக்கு இல்லையா, அதை 4ஆவோ இல்லை 3ஆவோ மடித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள டக்கின் பண்ணிக்கோங்க.